முதலில் மஹிஸ் மைண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாருங்கள் வீடியோவிற்கு போகலாம். மகா சிவராத்திரியில் எதற்காக இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் தெரியுமா? இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். மகா சிவராத்திரி சிவனையும் சிவனின் அருளையும் பெறுவதற்கான தெய்வீக இரவாக கருதப்படுகிறது. அனைத்து கடவுள்களும் தேவர்களும் சிவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற இரவு என்பதால் இந்த நாளில் நாமும் கண்விழித்து வழிபட்டால் நாம் வேண்டும் வரங்களையும் சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை. ஆனால் உண்மையில் மகா சிவராத்திரி அன்றிரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் என சொல்வதற்கு பல்வேறு அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியான காரணங்கள் உள்ளன. மகா சிவராத்திரி விரதம் வழிபாடு என்றாலே முதலில் நினைவிற்கு வருவது இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான். இந்து வழிபாட்டு முறைகளில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் மகா சிவராத்திரி ஆகிய 2 நாட்கள் மட்டும்தான் இரவு முழுவதும் கண் விழித்து இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டியது அவசியம் என சொல்லப்படுகிறது. மற்ற விரதங்கள் அனைத்திற்கும் உபவாசமாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த குறிப்பிட்ட 2 நாட்களில் மட்டும் இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்ய சொல்லுவதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ளது. அது என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். மகா சிவராத்திரியில் விரதமிருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது புலன்கள் கட்டுப்படுவதாக கூறப்படுகிறது. சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதமிருந்து இறைவனை வணங்கும் போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும், நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி என்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து 4 ஜாம வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும். சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும். மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கமாகும். உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என்று கருதப்படுகிறது. தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமச குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த விழிப்பு விசேஷ பூஜை மற்றும் அபிஷேகங்களை கண்டு கழிக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் மகா சிவராத்திரி நாளில் வீட்டிலேயே அமர்ந்து சிவ சிந்தனையுடனும் பக்தியுடனும் சிவ மந்திரங்களை சொல்லியபடி இருக்கலாம். மனதில் சிவனை நினைத்து தியானம் செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. இது அறிவியல் ரீதியான நம்பிக்கை. தெய்வீக ரீதியான நம்பிக்கையில் சிவராத்திரிக்கு மற்றொரு காரணம் உண்டு. வாருங்கள் பார்ப்போம். தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து வாசுகி என்ற பாம்பை கொண்டு பார்க்கடலை கடைவார்கள். ஆனால் அதிலிருந்து முதலில் அமிர்தம் வருவதற்கு முன்பு ஆலகால என்னும் கொடிய விஷம் வெளியே வரும். இதற்கு பயந்த தேவர்கள் அனைவரும் தங்களை காக்க கூறி சிவபெருமானை வணங்குவார்கள். சிவபெருமான் அவர்களின் வேண்டுதலை ஏற்று ஆலகால என்னும் விஷத்தை அருந்துவார். ஆனால் அந்த விஷம் சிவபெருமானால் கூட தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது. அதனால் சிவபெருமானின் மனைவியான பார்வதி அந்த விஷத்தை சிவபெருமானின் தொண்டையிலிருந்து இறங்குவதற்கு முன் கழுத்தை இறுக்கமாக பிடித்துக் கொள்வார். இருந்தாலும் சிவபெருமான் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தால்தான் அந்த விஷம் உடம்பிற்குள் கலக்காமல் இருக்கும். இதனால் முனிவர்கள் தேவர்கள் பூத கணங்கள் அனைவரும் இணைந்து சிவபெருமான் உறங்காமல் இருக்க நடன இசை மற்றும் பல நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். இந்த தெய்வீக நாளை நாம் சிவராத்திரி என்று சிவபெருமானை வணங்குகிறோம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் சிவாய நமக என்று பதிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள். இதுபோல அரிய தகவல்களுடன் மற்றொரு வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நமகம்.